அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை அப்படின்றாலே செவ்வாயினுடைய நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஆள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வேகம், துடிப்பு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு முதல்ல உங்களுக்கான குரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தனித்துவம். இவங்க மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நம்ம ரோல் மாடலா இல்லாம ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஒவ்வொன்றும் கேட்டு செய்யக்கூடிய ஆளா இருக்கிறத இவங்க விரும்பவே மாட்டாங்க. உங்களோட லைஃப்ல யாராவது இவங்கெல்லாம் என்னால மறக்கவே முடியாது, அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது நீங்க யாரெல்லாம் நினைப்பீங்க இல்லையா. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 10வது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தனித்துவமான ஆளுன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா கேதுவனுடைய நட்சத்திரம். தன்னம்பிக்கை, தன் மீதான அலாதியான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தனித்துவம் உங்ககிட்ட இருக்கு. சோ அதை நீங்க துரிதப்படுத்த ஆரம்பிங்க. எப்பவுமே அடுத்தவங்களுக்கு அட்வைசபிளா நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆளா, ஒரு ஆசானா, பல பேருக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு இம்ப்ரெசிவான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா தான் நீங்க இருப்பீங்க. சோ உங்க மீதான ஒரு நம்பிக்கை எப்பயுமே உடைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நீங்க இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பூர நட்சத்திரம். பூரம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். எப்பவுமே இந்த சூரியன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. சோ எந்த அளவுக்கு நியாயம், நீதி, நேர்மை அப்படிங்கறத கடைபிடிக்கிறீங்க உங்களுக்கான வாழ்வியல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா வந்தே தீரும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சுயமரியாதை கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எங்கேயும் நம்மளுடைய கௌரவம் குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு முதல்ல உங்களுக்கான ஒரு மைண்ட் அளவுல போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சமநிலையை நீங்க புரிஞ்சுட்டாலே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையா கொண்டு போறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் வேண்டாம். சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மாற்றங்களை நீங்க உருவாக்குனாலே போதுமானது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம். எப்பயுமே தனித்துவங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, ரோல் மாடலா இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு தளபதியா, வழிகாட்டியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா உறவுகளையும் வேணும் அப்படிங்கிற ஒரு பேணி காக்கக்கூடிய ஒரு தன்மை. எப்பயுமே ஒரு அரசனா இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய மக்கள் எல்லாத்தையும் எப்படி அவங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப அழகா கவனிச்சு கேட்காமே கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உத்திர நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிரகாசமா, அதாவது அந்த ஒளிக்கதிர்கள் யாருக்கும் பாரபட்சம் இல்லாம கொடுக்கக்கூடியதான் சூரியனுடைய கதிர்கள். அது மாதிரிதான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருக்குமே பாகுபாடு பார்க்காம நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு மனநிலை இருக்கணும்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை நிறைய சர்வீஸ் ஓரியன்டா, நிறைய விஷயம் ஹெல்பிங் மைண்டடா நீங்க பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம். எதுக்காகவும் தனக்கு போகதான் அப்படின்றத தாண்டி தன்னால எல்லாருக்கும் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கிவரா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம். நீங்க எப்படி இருப்பீங்க, ரொம்ப தனித்துவமான ஆளுங்க. ரொம்ப என்ன சொல்றதுன்னா மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆஸ்ட்ரேசன் சொல்லுவாங்க இல்லையா, குழப்பம், தடை, ரொம்ப கிவ்வரா இருக்கும், ரொம்ப இறக்க குணம் ஜாஸ்தி, எல்லாருக்கும் கொடுத்து பழகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடுத்தவங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் செய்யறது. அதுல பாவம்ன்ற ஒரு நிலை இருக்கும் பாத்தீங்களா, மனசு கேட்கல, நோசல தெரியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் ஹஸ்தத்துக்கு பொதுவாகவே உண்டு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய எப்பவுமே நமக்கு அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு நம்மளோட திறமை நம்மளே தெரியாது சொல்லுவாங்கல்ல, யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை நீங்க உணரணும். சோ நான் எவ்வளவு எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்க ஒரு பையன் ஒரு டாக்டரா இருக்கான் அப்படின்னா அந்த பையன் நான் டாக்டரா இருக்கேன்றத சொல்லாம ஏதாவது தெரியுமா, தெரியாது. சோ அது மாதிரி அவங்களுக்கான மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எதையும் ஓப்பனா பேசாம அதனால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய லைஃப்ல நீங்க உங்களுடைய என்ன வேணும்ன்றத தெளிவா உங்களோட மனசுல இருந்து நீங்க வெளிப்படுத்தணும், பேசணும். நிறைய பேருடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு அடையாளமா இருக்க முடியும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை அப்படின்றாலே செவ்வாயினுடைய நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஆள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வேகம், துடிப்பு இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒரு நிலைப்பாடுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்பவுமே இயக்கத்தோட நம்மளோட மைண்டா இருக்கட்டும், உடலா இருக்கட்டும், உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியா வச்சுக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நம்மளை மாத்திக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கோபத்தை மட்டும் கண்ட்ரோல்
கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது. ஸோ நீங்க எதை கொடுத்தா உங்களால அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நோக்கி உங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்க நகருவீங்க அப்படின்னா நீங்களாம் படைக்க பிறந்திருக்கீங்கப்பா. படைப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்ன மாதிரினா புதிய புதிய உருவாக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த உருவாக்கக்கூடிய ஆள் தான் நானு. அதாவது ஒரு இடத்துல போய் கை கட்டி வேலை பார்க்கறது நமக்கு பிடிக்காது. அப்ப நான் வந்து ஒரு முதலாளியா உருவாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த படைப்பாற்றல் உங்களுக்கு வேணும், அந்த வேகம் வேணும். எந்த இடத்துல அப்படின்னா வேகம் துடிப்புன்றது எப்பவுமே இயக்கத்துல உடலும் சரி உள்ளத்தலும் சரி இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்டா இருக்க முடியும். அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க உங்க லைஃபை மாத்திக்கிறதுக்கான சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால ஜெயிக்க முடியுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி பாத்தீங்க அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரம். இவங்க எப்படி இருப்பாங்க? எப்பயுமே வந்து தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். இவங்களுமே வந்து நிழல் நிஜம் அப்படின்றது எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பயுமே பிரம்மாண்டமா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. சோ அந்த அட்வைஸ் பண்றது கண்டுக்காம விட்டுட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சுயமா வரணும். எப்படி வந்து ஒரு சுயம்பு லிங்கம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுவாதியை பொறுத்த வரைக்கும் சுயமாவும் சுய சிந்தனையோட இருக்கணும். யாருடைய சொல் பேச்சும் கேட்காம இவங்க சுயமா முடிவெடுத்தாலும் சரி, அதே மாதிரி சுதந்திரமா இருக்கிறதையும் இவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சோ ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல ஆத்மார்த்தமா கனெக்ட் ஆகி செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா அதுல வெற்றிகள் அப்படின்றது இவங்களுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. சோ எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்டோட செய்யுங்க, லவ்வோட செய்யுங்க, நிச்சயமா சக்சஸ் அப்படின்றது உண்டு. தனித்துவமா ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா நிச்சயமா இது மாதிரியான உங்களுடைய ஆள் மனசுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பாசிட்டிவ். சோ அந்த பாசிட்டிவான விஷயத்தோட நீங்க கன்வே பண்றீங்க, ஒரு பாசிட்டிவான மூமெண்டோட நீங்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான வாழ்வியல் வெற்றி அப்படின்றது இதுலதான் அடங்கியிருக்கு. சோ யாரையும் கூட்டு சேர்க்காதீங்க. நீங்க உங்களுடைய சுய சிந்தனையோடையும் சுதந்திரத்தோடையும் செயல்படுறதுக்கான முயற்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம். இது வந்து குருவினுடைய நட்சத்திரம். குரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தனித்துவம். இவங்க வந்து மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நம்ம ரோல் மாடலா இல்லாம ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஒவ்வொன்றும் கேட்டு செய்யக்கூடிய ஆளா இருக்கிறத இவங்க விரும்பவே மாட்டாங்க. சோ விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோல் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு இலக்கு வச்சிருக்கேன், அந்த இலக்குக்காக நான் செயல்படணும்ன்ற மாதிரி இவங்களை எப்பவுமே வந்து பிஸியா வச்சுக்கணும். தேவையில்லாத ஒரு பேர் கிட்ட போறதோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதிரி நமக்குள்ள எதுக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதும் கூட சரி. ஏன்னா சுயமரியாதை கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன், அந்த கோலை நோக்கி நான் பயணம் கடிவாளம் கட்டின குதிரைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல், உங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது மாதிரி வச்சு நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா இது சனியினுடைய நட்சத்திரம். ஒண்ணுமே இல்ல, நியாயம் நீதி நேர்மை உண்மை இது யாருக்காகவும் மாத்திக்கவே கூடாது. அதுலதான் கரெக்டா இருக்கணும். நம்ம வந்து சனிபவனை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரகன் நியாயக்காரகன் நீதிக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் பாத்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம். அதுவும் பாத்தீங்கன்னா 8வது வீட்டுலதான் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாவும் அனுஷம் இருக்கு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருங்க, நேசிங்க, விசுவாசமா இருங்க, நன்றி உணர்வோட இருங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சனிபவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க பெருமைப்படுத்துறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதாவது நம்மளே பெருமைப்படுத்திக்கிறது, ஓவரா அந்த ஆடம்பரம் பண்றது, ஓவரா வந்து நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோட இருக்குது, இதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க உங்களுக்கு இன்ன வரைக்கும் உங்க லைஃப்ல யாருக்கெல்லாம் வந்து எவ்வளவு சப்போர்ட்டா உங்களோட லைஃப்ல வந்து யாராவது இவங்கெல்லாம் என்னால மறக்கவே முடியாது, அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது நீங்க யாரெல்லாம் நினைப்பீங்க இல்லையா. சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நன்றி விசுவாசத்தோட இருங்க. அந்த நன்றி விசுவாசம் தான் உங்க லைஃப்ல மிகப்பெரிய உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அச்சீவ்மெண்ட் யாரை கொடுப்பா அப்படின்னா இந்த சனி பகவான் கொடுப்பாரு. சோ முடிஞ்ச வரைக்கும் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கான நிலைப்பாடுகளை யாராலையும் தட்டி பறிக்க முடியாதுன்றது மாதிரி நம்பிக்கை சார்ந்து மட்டும் அல்லாத ஒருத்தவங்களுக்கு விசுவாசம். சோ நன்றி உணர்வு, டெய்லி நன்றி சொல்லி பாருங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை அப்படின்னாலே கேட்டை கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்லுவாங்க. பொதுவாவே கேட்டை நட்சத்திரத்தை வந்து உங்களுக்கான நிலைப்பாடுகள் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு, ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் பொதுவாவே வந்து புதன்றது புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் எல்லாமே இருக்கும். திறமை இருக்கிறவங்களுக்கு திறமைக்கான தகுதி அப்படிங்கிறது கிடைக்கணுமா இல்லையா. சோ நீங்க மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு அப்படின்றது இல்லையா. நீ எல்லாம் சொல்லி நாங்கெல்லாம் கேட்கறதா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்கறாங்க, அனாவசியப்படுத்துறவங்ககிட்ட விட்டுருங்க. ஆனா உங்கள்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கு யாருக்கும் நீங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாம அவங்களை நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு போன் எடுத்து பேசினா அவங்க நம்ம காப்பாத்திக்கலாம், நம்ம சில விஷயங்களா இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி எப்பவுமே வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமா நீங்க செயல்பட்டீங்கனாலே போதும், உங்களோட வாழ்க்கையில மேம்படுறதை யாராலும் தடுக்கவே முடியாது. சோ உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் தோணும், சோ அதை அப்ளை பண்றதுக்கு முயற்சி எடுங்க, யோசிச்சுட்டே இருக்காதுங்க, முடிவெடுங்க, அதை அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சே தரும். சோ அட்வைசபிளா இருக்கணும் அப்படின்னா அப்ப அறிவு ஜீவியா தானே நீங்க இருப்பீங்க. அறிவை தீட்டிட்டே இருங்க. கத்தி எப்படி வந்து தீட்ட ஒரு மேன்மைப்படுமோ அது மாதிரி வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை தீட்ட நீங்க மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆசானா இருப்பீங்க. சோ அது ரொம்ப முக்கியம். புத்தியை தீட்டுங்க, புத்தகங்கள் படிங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.